நேற்று 2 விஷயம் நடந்திருக்கு. பள்ளி, கல்லூரி மாணவர்கள் சம்மந்தமா. ஒன்று, கல்லூரி மாணவர் இந்த போதை பழக்கவழக்கம் சம்மந்தமாக காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணி கோவையில் அந்த கல்லூரி மாணவனை அந்த கும்பலில் அடித்து கொலை பண்ணியிருக்கு. இது ஒரு சம்பவம். இதை எதிர்க்கட்சி தலைவர் நேற்று இதுக்கு சட்டசபையில் பேசியிருக்காரு. தமிழக முதல்வரே இதுக்கு பொறுப்பேற்கணும். இந்த போதை பழக்க வழக்கத்தால் ஒரு மாணவன் தனியாக போய் அதை புகாரை தெரிவித்ததுக்கு, அந்த மாணவனை அடித்து கொலை பண்ணதுக்கு காவல்துறை பொடுபோக்குத்தனமாக இருந்திருக்காங்க. அவங்க பொடுபோக்குத்தனமாக இருந்ததுக்கு அவங்க மேலே நடவடிக்கையும், அந்த இறப்புக்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று சட்டசபையில் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவ. அது என்னாண்டாக்கா, பள்ளிக்கூடத்து மாணவன், 2 மாணவர்களுக்கு இடையே சண்டை. அதில் ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை கடினமாக தாக்குறான், வெட்டி உதைக்கிறான். அதை அங்கே உள்ள டீச்சர்கள், பெண் டீச்சர், ஆண் டீச்சர் எல்லாருமே அதை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்களே தவிர, அந்த மாணவனை ஒரு அடியை கொடுத்து 2 வாத்தியார்கள் அவங்க கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு பெரிய ஆளாக என்னான்னு தெரியல. ஏன்னாக்கா ஆசிரியர்கள் கட்டுப்படுத்துறதுக்கு கூட தகுதி இல்லாமல் பயந்து 2 மாணவர்களை தடுத்து நிறுத்த அளவுக்கு கூட வாத்தியார்கள் அந்த ஒரு தைரியம் இல்லாண்டாக்கா எப்படி பாடம் சொல்லி கொடுப்பாங்கன்னு தெரியல. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. பிள்ளைகளை லேசாக அடிச்சுட்டா உடனே பெற்றோர்கள் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதனாலேயே ஆசிரியர்கள் முக்கியமான காரணத்துக்கு கூட பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு அடிப்பதும், துன்புறுத்துவதும், பாலியல் சம்பந்தமான தூண்டுதலில் ஈடுபட்டால் கம்ப்ளைண்ட் பண்ணுறது சரிதான். ஆனால் படிக்கிற விஷயத்துக்கும், நல்ல ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு பெற்றோர்கள் இடையூறாக இருப்பதற்கு காரணம்தான் இந்த மாதிரி இவர்கள் ஆசிரியர் முன்னிலையிலேயே அந்த 2 சிறுவர்களும் அடிச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு வீடியோ வைரல் ஆகிற அளவுக்கு இருக்காங்கடா. அதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஆனால் இது சம்பந்தமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்று இனி வர காலங்களில் எந்த ஒரு பள்ளியிலும் இது போன்று நடக்காமல் இருக்கிறது.